Chapter 5, sum number 25. Sundar and Suresh are partners sharing profit in the ratio 3:2. Their balance sheet as on 1st January 2017 was as follows. The liabilities and assets. Liability side capital. Sundar and Suresh capital account. இது capital accountக்கு எடுத்துட்டு போகணும். Creditors balance sheetக்கு வேணும். General reserve capital accountல பிரிச்சு கொடுக்கணும். Old capital, old partnersக்கு. Workman composition fund கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துட்டு போகணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அசஸ் சைடில் பில்டிங், ஃபர்னிச்சர், ஸ்டாக், டேட்டாஸ், பில்ஸ், ரிசீவபிள், பேங்க் இது எல்லாமே அசஸ்ல வரணும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்ததுன்னா அதை ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்ல நம்ம போட்டு காட்டணும். ஸோ தே டிசைடட் டு அட்மிட் Sukumar into the partners is 1/4 of shares of profit and following terms. Sukumar has to be bring 30,000 as a capital. His share of goodwill is valued at 5,000. He could not bring the cash towards the goodwill. அவங்க கேபிட்டல் எவ்வளவு போட்டிருக்காங்க, 30,000 போட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஷேர் ஆஃப் குட்வில் எவ்வளவு கொடுக்கணும்னா 5,000. ஆனா he could not bring the cash towards the goodwill. குட்வில்க்கு கேஷா அவங்க கொடுக்கல. அதனால குட்வில்ல நான் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை எதுல இருந்து எடுக்கிறோம், அவங்க சுகுமார் கேபிட்டல் அக்கௌண்ட்ல இருந்து எடுத்து கால்குலேட் பண்ணி ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு கொடுக்குறோம். The stock of value is 20,000. Decrease or increase and calculate பண்ணி போகணும். The calculation. Next that is the furniture is to be decreased and depreciated at 2,000. Depreciation value decreases ஆகுது. So that the value of building is depreciation by 20,000. Depreciation buildingல calculate பண்ணும்போது assets decreases ஆகுது. அதுக்கு entry போடணும். It's a revaluation accountல. Also as necessary the ledger account and the balance sheet after the admission. எப்படி sum போடுறதுன்னு பார்க்கலாம். Sum number 25. Revaluation account, debtor and creditor. First debtor side la பார்க்கலாம். To stock 25,000 to minus 20,000. 25,000 ல இருந்து 20,000 ஆயிடுது. Decreasing the value of assets is 5,000. Depreciation on furniture is 2,000. Calculate பண்ண எவ்வளவு வருது? 2,000. அவங்க டைரக்டா கொடுத்துட்டாங்க 2,000 அதை போட்டுடலாம். So building on depreciation on building 40,000 into 20 divided by 100. Calculate பண்ணா 8,000 depreciation on building. So next இந்த சைடுல டேட்டா சைட ஆட் பண்றோம். 5,000, 2,000, 8,000 ஆட் பண்ணா 15,000 வருது டேட்டா சைடுல ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்ல. இப்ப கிரெடிட்டார் சைடுல எந்த கால்குலேஷன் இல்லாதனால நமக்கு ரீவாலுவேஷன் லாஸ் எடுத்துக்கணும். இந்த அமௌண்ட் ரீவாலிங் கிட்ட கிரெடிட்டார்ல கொண்டு வரும்போது ரீவாலுவேஷன் லாஸ் இஸ் டிரான்ஸ்பர் டு த கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு எடுத்து போறோம். ரீவாலுவேஷன் லாஸ்ட் 15,000 ரெண்டு பார்ட்னர்ஸ்க்கு பிரிச்சு கொடுக்கணும். சுந்தருக்கு கேபிட்டல் அக்கௌண்ட், சுரேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு. சுந்தர் கேபிட்டல் அக்கௌண்ட்ல பிரிச்சா 9,000, 6,000, 15,000 எப்படி டிவைட் பண்ணிருக்கோம் பாருங்க. 15,000 3 divided by 5 equal to 9,000 is a Sundar. 15,000 2 divided by 5 calculate பண்ணா 6,000 is a Sureshக்கு. The revaluation loss. Next prepared capital account. Capital account எப்படி போறதுன்னு பாருங்க. Debtor and creditor. First debtor sideல சுந்தர், சுரேஷ், சுகுமார் 3 அக்கௌண்ட் ஓபன் பண்றோம். சார் ரீவாலுவேஷன் லாஸ் இருக்கிறதுனால டேட்டா சைட்ல வரணும். சார் ரீவாலுவேஷன் லாஸ் சுந்தர் 9,000, 6,000 சுகுமாருக்கு கிடையாது. நெக்ஸ்ட் வந்து சுந்தர் கேபிட்டல் ஷேர் ஆஃப் குட்வில். சுந்தர் வந்து என்ன பண்ணணும், கேபிட்டல் அவங்க கொடுக்கணும். அவங்க கொடுக்காதனால அந்த ஷேர் ஆஃப் கேபிட்டல்ல இருந்து இந்த குட்வில்ல எடுத்துக்கிறோம். அதனால சுகுமாருக்கு 5,000ல நம்ம ஷேர் ஆஃப் குட்வில் சொல்லி கேபிட்டல்ல இருந்து எடுக்கிறோம். அதனால இங்க 5,000 போடணும். அதுக்கு அடுத்தது வந்து கிரெடிட் சைட்ல என்னென்ன வரும்ன்றத பாருங்க. பை பேலன்ஸ் ப்ராடவுன் சுந்தர் 30,000, சுரேஷ் 20,000, சுகுமார் கிடையாது. பை பேங்க் அக்கௌண்ட் அவங்க போடுற கேபிட்டல் 30,000. அவங்களுக்கு மட்டும்தான் போடணும். அதுக்கு அடுத்தது பை ஜெனரல் ரிசர்வ். ஜெனரல் ரிசர்வ் ரெண்டு பேத்துக்கு பிரிச்சு காட்டணும். சுந்தர் அண்ட் சுரேஷ் 6,000 and 4,000. அவங்க ரேஷியோ 3:2. அந்த 3:2ல டிவைட் பண்ணும்போது 6,000 and 4,000 டோட்டலா 10,000 இருக்கு. நெக்ஸ்ட் பை ஒர்க்மேன் காம்போசிஷன் ஃபண்ட் 15,000 வருது. அந்த 15,000 நம்ம 3:2ல டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணும்போது சுந்தருக்கு 9,000,
சுரேஷ்க்கு 6000 வருது. சார் சுகுமார் கேபிட்டல் அக்கௌண்ட், சுகுமார் கேபிட்டல் அக்கௌண்ட்ன்றது இந்த குட்வில்ல வந்து ரெண்டு பேத்துக்கும் சுந்தருக்கும் சுரேஷுக்கும் பிரிச்சு கொடுக்குறோம். எப்படி கொடுக்குறோம்னா அவங்க கேபிட்டல்ல இருந்து அந்த 5000 இந்த 5000ல 5000 into 3 divided by 5 3000 5000 into 2 divided by 5 2000 இந்த ரெண்டு பார்ட்னர்ஸ்க்கும் நம்ம கொடுக்குறோம். இப்ப டோட்டல் பண்றோம். சுந்தரோடது 30,000 plus 6,000 plus 9,000 plus 3,000 ஆட் பண்ணா 48,000 வருது சுந்தருக்கு. சுரேஷுக்கு 20,000 plus 4,000 plus 6,000 2,000 ஆட் பண்ணா 32,000 வருது சுரேஷ்க்கு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் சுகுமாருக்கு வந்து 30,000 தான். டோட்டல் பண்ணியாச்சு. இந்த டோட்டல் வந்து இங்க இந்த சைடு கிரெடிட் சைடுல இருக்க அமௌண்டோட டிக்ரீஸ் பண்ணி காட்டணும். 48,000ல இந்த 9,000 சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வருது? 39,000 வருது. 39,000 இஸ் சுந்தருக்கு. சுரேஷுக்கு 32,000 இந்த 6,000 லெஸ் பண்ணா 28,000 26,000 வருது சுரேஷுக்கு. இந்த 30,000ல 5,000 போயிடுச்சுன்னா 25,000 வருது சுகுமாருக்கு. 2 பேலன்ஸ் கேரி டவுன் போட்டு இந்த வேல்யூஷன் எழுதணும். 2 பேலன்ஸ் கேரி டவுன். நெக்ஸ்ட் வரும்போது பை பேலன்ஸ் பிராடவுனா மாறிடும். என்னென்ன வேல்யூவேஷன்? 39,000 26,000 25,000 பேலன்ஸ் பிராடன் சொல்லி எழுதணும். 39,000 26,000 25,000 எழுதணும். இதான் கேபிட்டல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ப்ரிப்பேர்டு பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட் எப்படி போறதுன்னு பாருங்க. பேலன்ஸ் ஷீட் ஹஸ் ஆன் 31st December 2017 கிரெடிட்டா சைடு அண்ட் டேட்டா சைடு. இப்ப லைபிலிட்டி சைடுல எப்படி போடணும்ன்றத பாருங்க. லைபிலிட்டி சைடுல கேபிட்டல் அக்கௌண்ட்னு எழுதி சுந்தர் 39,000 சுரேஷ் 36,000 சுகுமார் 25,000 எல்லாத்தையும் ஆட் பண்ணா 90,000 வருது. கிரெடிட்டாஸ் 50,000 90,000 plus 50,000 1,40,000 டோட்டல் வரும். நெக்ஸ்ட் அசஸ் சைட நம்ம பார்ப்போம். அசஸ் சைடுன்றது டேட்டா சைடு என்னென்ன அக்கௌண்ட் வருதுன்னு பாருங்க. பில்டிங் இஸ் 40,000 less depreciation 40,000 plus minus 8,000 32,000. Furniture less depreciation 13,000 minus 2,000 11,000. Stock 25,000 less decreasing the value of assets 5,000 25,000 5,000 போயிடுச்சுன்னா 20,000. Debtors 15,000. Bills receivable 14,000. பேங்க் 18,000. add சுகுமார் கேபிட்டல இதுல ஆட் பண்ணி காட்டுறோம். 30,000 18,000 plus 30,000 48,000. இப்ப அசஸ் சைட் வேல்யூ ஆட் பண்றோம். 32,000 11,000 20,000 15,000 14,000 48,000 எல்லாத்தையும் ஆட் பண்ணா டோட்டல் 1,40,000 வருது. அசஸ் சைடும் லைபிலிட்டி சைடும் 1,40,000 வருது. இந்த சம் டேலி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த சம் இதோட முடியுது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.